ஆ, எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கேமரா ஆன் பண்ணுங்க. இப்போ பாருங்க. நீர் அப்படியே கேமரா ஆன் பண்ணிக்கங்க. நீர் ஒன்று 3வது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். பார்த்தேன். நீங்கள் அந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சிறிதளவு வேர்க்கடலை சிறிதளவு மிச்சம் நல்ல உணவு அப்படி பொடி பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டீங்களா? அவ்வளோதான். இன்னைக்கு என்ன காலையிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து இப்போ மணி 1 ஆச்சு. 5 மணி நேரம் என்ன பண்ணீங்க? சராசரி வேலை செஞ்சீங்களா? சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. காலை வீடு கூட்டினேங்க ஐயா, துணி துவைச்சேன். துணியெல்லாம் துவைச்சிங்களா? துணி துவைக்கிற நல்ல துணி துவைக்கும் பொழுது கடுமையான வேலையாச்சே. இன்னைக்கு துணி துவைச்சு இந்த குனிஞ்சு அலசும் போது வலி இருக்குங்களே, அதனால இன்னைக்கு துணி அலசி பார்த்தேங்க ஐயா. எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கு. ரைட். அப்ப அந்த துணி தூக்கும் அந்த துணியை தூக்கும் பொழுது அந்த ஈரத்தோட தூக்கும் பொழுது ஒரு ஈரத்தோட நீங்க தூக்கும் பொழுது அது ஒரு பெட்ஷீட் இந்த மாதிரி 4 வீலாம் தூக்கும் பொழுது கிட்டத்தட்ட அது 10 கிலோ எடை வந்துடும். இந்த தண்ணியோட சேரும் பொழுது 5 கிலோ 6 கிலோ வரும். அப்படி தூக்கும் பொழுது படியர்னு வடிக்கும். இப்ப அதெல்லாம் இருக்காது. அதான் இங்க. அப்ப அகத்தூய்மை உள்ளதான் பண்றீங்க. எலும்பெல்லாம் எலும்பெல்லாம் வெளியே இருக்கு. அது வந்து உயிர் உறுப்பு கிடையாது. உயிர் உறுப்பு கிடையாது. அது உயிர் உறுப்பு கிடையாது. அதனால எந்த இதுவும் கிடையாது. உள்ளே இருக்கிற வலுவழுப்பு குறைஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் வலுவழுப்பு கொடுக்குறோம். சிறுங்குடலுக்கு வலுவழுப்பு கொடுக்குறோம், பெருங்குடலுக்கு வலுவழுப்பு கொடுக்குறேன். உள்ளே இருக்கிற கழிவுகளை கரைச்சி கொண்டு வர்றோம். அப்ப எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. அப்ப இது எப்படின்னா, துணி எப்படி தண்ணியில ஊற போடுறப்போ துணியை வந்து தண்ணியில ஊறும் பொழுது 100 விழுக்காடு எல்லாம் நினைஞ்சுதா இல்லையா? 100 விழுக்காடு அழுக்கு போயிடுது, 100 விழுக்காடும் இந்த தண்ணி உறிஞ்சுது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் இதே வேலை தான். புற்றுநோய் வந்திருந்தாலும் இதே வேலை தான். புற்றுநோய் சீக்கிரம் குணமாயிரும். புற்றுநோயெல்லாம் சீக்கிரம் குணமாயிரும். புற்றுநோய் உடனே சீக்கிரம் குணமாயிரும். புற்றுநோயெல்லாம் வந்து அவங்களுக்கு இதே மாதிரி 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சைவ உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் 2 சைவ உணவு கொடுக்கலாம். அப்புறம் 2 தடவை சைவ உணவு கொடுக்கலாம். அப்புறம் படிப்படியாக 1 தடவை சைவ உணவு கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த 100 நாள்ல புற்றுநோய் நல்லாயிரும். 100 நாள்ல புற்றுநோய் நல்லாயிரும். நீங்க புற்றுநோய் இருக்குன்னு சொல்லலாம். புற்றுநோய், சக்கரை நோய், புற்றுநோய் இருக்கிறவங்க நம்பணும். நம்ம காணொலி பார்த்தா போதும். இப்போ நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உச்சகட்டமாக கொடூர் நோய் இருக்கிறதாக நினைச்சுக்குங்க. உச்சகட்டமாக கொடூர் நோய்ங்கிறது புற்றுநோய் தான். புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக இன்னும் 10 நோய் இருக்கு. அந்த 10 நோய் படிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த 10 நோயும் உங்களுக்கு இருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா 10 நோய்க்கும் அந்த சாதாரண அறிவியல் பகுத்தறிவு பயன்படுத்தாத மருத்துவம் இருக்கு இல்லையா? அலோபதி மருத்துவம் பகுத்தறிவு பயன்படுத்தாதது. மருந்தை கொடுக்கறவங்கள பகுத்தறிவை பயன்படுத்தாதவங்க. அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாத மருத்துவம் 10 வகையான கொடிய நோய்களை சொல்லுகிறது. அந்த 10 கொடிய நோய்களை நான் பேர் படிக்கிறேன் பாருங்க. இப்போ டாப் 10 உலகத்தர வாய்ந்த தி டாப் 10 டெட்லியஸ்ட் டிசீஸுங்கிறேன். இங்கே பாருங்க ஒரு பட்டியலே இருக்கு. இதுதான் வந்து கொடூர் நோய். தி டாப் 10 டெட்லிஸ்ட். டெட்னா செத்து போற, லிஸ்ட்னா மரணப்பட்டியல். டெட் லிஸ்ட்னா மரணப்பட்டியல், சாவை உறுதி செய்கின்ற மரணப்பட்டியல். தி டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ல எது வருது? இதய அடைப்பு வருது. அப்புறம் ஸ்ட்ரோக்குங்கிற கொடிய நோய் வருது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், நுரையீரல் இருக்கிற பிரச்சனைகள். அப்புறம் சிஓபிடி, குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ். அது வேற ஒன்றும் இல்லை. நுரையீரல் இருந்து இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு இதில் இருக்கிற கிருமிகள். காரணம் இந்த கார்பன் கிருமிகள். இந்த கார்பன் கிருமிகள் தான் அங்கே உள்ள இருக்கும். இப்போ உங்க உடம்புல ஆக்சிஜன் கிருமிகள் அதிகமாகுது. திருமாறன் உடம்புல, என்னோட உடம்புல, மற்ற எல்லாத்து உடம்புல ஆக்சிஜன் கிருமிகள் அதிகமாகுது. ஆக கார்பன் கிருமிகள் அதிகமான மரணம் வரும். அதுக்கப்புறம் கேன்சர். இந்த 5வது நோய் வந்து கேன்சருங்கிறான். 6வது நோய் டயாபெட்டிக்கு.
7வது நோய் வந்து மறதி. உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் வந்துடும். 8வது வந்து வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு வந்துட்டே இருக்கு. அடுத்தது கடுமையான கபம். டிபின்னு சொல்லக்கூட கடுமையான கபம். அப்புறம் இந்த இது கல்லீரல். இந்த வலது பக்கம் கல்லீரல் வந்து வீங்கி கருத்து போறது. வலது பக்கம் தொட்டு பாருங்க. வலது பக்கம் அந்த உங்க கையில வலது பக்கம் வச்சீங்கன்னா அதுதான் கல்லீரல். பெரும்பாலும் எல்லா உறுப்புகளும் இடது பக்கம் தான் இருக்கும். பெரும்பாலும் இடதுதான் நமக்கு வந்து எல்லா உறுப்பும் இருக்கும். இரைப்பை, அப்புறம் வந்து அப்புறம் கணையம், அப்புறம் மண்ணீரல், அதெல்லாம் இரைப்பை பக்கம் போயிடும். கல்லீரல் மட்டும்தான் வலது பக்கம் இருக்கும். அது வந்து இருக்கிறதே பெரிய உறுப்பு, பெரிய தொழிற்சாலை. நம்ம உடம்புலே பெரிய தொழிற்சாலை அதுதான். அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நடுநிலையை பார்த்துக்குது. மற்றதெல்லாம் சின்ன சின்ன உறுப்பா இருக்கும். அதுக்கு சமமாக கல்லீரல் இருக்கும். அப்போ 2 பக்கம் சமமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் சிரோசிஸ். இந்த சிரோசிங்கிறது கல்லீரல் வீக்கம். இந்த 10 நோய், இந்த 10 நோயில நீங்க உங்க அந்த எலும்பு வலிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. எலும்பு வலிங்கிற பேச்சுக்கு இடமில்லைங்க ஐயா. அப்ப இப்ப பாரு, அவர் சக்கரை நோய் குணமாயிடுச்சு. சக்கரை நோய் குணமாயிடுது. சக்கரை நோய் குணமாகி 3 வருஷம் ஆச்சு. சக்கரை நோய் குணமாக்குறதுக்கு உலகத்துல என்னென்னமோ பண்றாங்க, எதுவும் குணமாகாது. அதுக்கு வந்து ஒன்று அரையும் குறையுமா நேர் நிறுத்தி பழகினாவே அது அது வந்து பசி என்பது பரிணாமத்தினுடைய எச்சம். அது பரிணாம எச்சம்னா உபரின்னு அர்த்தம். ஒட்டுக்குடல் வந்து உபரி. பசி என்பது பரிணாமத்தோட உபரின்னு என்ன, அதிகமா இருக்குது, அதை தூக்கி ஓரமா தள்ளு அப்படிங்கிறான். அதே மாதிரி ருசிங்கிறது அது உபரி. நீ ருசி இனிப்பு சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், கசப்பு சாப்பிடலாம். இப்ப 6 சுவைங்கிறான், ஏன் எல்லாம் கசப்பு சாப்பிட்றது இல்லை? 6 சுவையில கசப்புங்கிற இவனு கசப்பு சாப்பிட்றது இல்லை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இனிப்பு சாப்பிட்றான், ஏன் ஏன் கசப்பு சாப்பிட்றது இல்லை? ஏன் அது தேவையில்லைன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கசப்பு எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி உப்பும் தேவையில்லை, புளிப்பும் தேவையில்லை, காரமும் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால கசப்பு வேண்டான்னு சொல்றதுனால எந்த மரணம் வர்றதில்லை. உப்பு வேண்டான்னு சொல்றதுனால எந்த மரணம் வராது. புளிப்பு வேண்டான்னு சொல்றதுனால எந்த மரணம் வராது. அப்புறம் அதே மாதிரி உவர்ப்பு, துவர்ப்பு, காரம், கரிப்புன்னு 6 இருக்கு. அப்போ இதெல்லாம் உபரியாக இருக்கிறது. அப்ப உபரியா இருக்கிறதுனால நமக்கு எந்த சுவைக்காகத்தான், உப்பு என்பது சுவைக்காகத்தான் கூட்டப்படுகிறது. இன்னைக்கு கூட அருமையா செஞ்சு சாப்பிட்டுருக்கிறீங்க. அந்த கிட்டத்தட்ட பார்த்து நீங்க செஞ்சு மொத்த எடை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். வெள்ளரிக்காய் அருமையா பொடி பொடியா பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு மிச்சம் சேர்த்துருக்குங்க, அது நல்ல முயற்சி. அப்புறம் அதே மாதிரி வேர்க்கலை சாப்பிட்டுருக்கிறீங்க, வேர்க்கலை சேர்த்துருக்கிறீங்க, இது நல்ல முயற்சி. அவ்வளோதான், ரொம்ப நல்லா இருக்கு. நான் பொட்டுக்கொலை சாப்பிட சொன்னேன், நீங்க வேர்க்கலை சாப்பிட்ருக்கீங்க, ரொம்ப நல்லது தான். லெமன் புழிஞ்சிட்டா ரொம்ப அருமை. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டிங்கன்னா சுவை பயங்கரமா கூடிரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாக்கு ரொம்ப சுத்தம் படுத்துற எலுமிச்சம்பழம். இன்னைக்கு கூட எலுமிச்சம்பழம் தான் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப நல்லது. அந்த சுவையை கூட்டி கொடுக்கும். அதே நேரத்துல கிருமிகளை கொல்லும். அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷத்தை நாக்குல அருணா டெக்ரேட் ஜெர்மன் டாக்டர் அருணா டெக்ரேட் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நிறுத்தியவுடன் முதல்ல வந்து எலுமிச்சை சாறை தான் கொடுக்க சொல்றாரு. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு தண்ணியில கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படி கொடுத்து பாருங்க, குழந்தை அருமையா சாப்பிடும். நான் என்னோட பேர குழந்தைக்கு அப்ப நான் கொடுத்துருக்கிறேன் 4 வருஷத்துக்கு 4.5 வருஷத்துக்கு முன்னாட்ட. இதெல்லாம் நல்லா சாப்பிடும். அதுவே கொடுத்து நீங்க அப்படியே கொடுத்து பழக்கலாம். நம்ம நாட்டுல என்ன பழங்கள் கிடைக்குதோ அப்படியே மசிச்சு வேகுச்சு நல்லா கடைஞ்சி குழன்னு அப்படியே ஊட்டிகிட்டே வந்தோம்னா, பிறந்த குழந்தைக்கு 5 நாள் ஆச்சுன்னா 3 ஆச்சுன்னு தேன் வைக்கிறோம் இல்லையா? அதே தான். தேன் எதுக்கு வைக்கிறோம் கேட்டிங்கன்னா, அந்த சைவ உணவு பழக்கிறதுக்கு தான். கசப்பு வைப்பாங்க, வசப்பி வைப்பாங்க, அதுவும் சைவ உணவு பழக்கிறது தான். பல காரணம் இருக்குது. அப்ப தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை தேன் வைக்கிறமே இல்லையா? தாய்ப்பால் அப்ப தேன் வச்சு பழக்கணும். தேன் வச்சு பழக்கணும். தேன் சின்ன குழந்தைக்கு 5 மாசத்திலே கொடுக்கலாமா? பிறந்தோடனே கொடுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்ல, தேன். அப்படியே தேன் சும்மா தேன் 2 சொட்டு 3 சொட்டு கொடுக்கலாம். லெமன் ஜூஸ் எத்தனை மாசத்துல கொடுக்கலாம்? அதெல்லாம் 12, 13, 14 மாசம், 13, 14 ஆகணும். 1 வயசு ஆகணும். ஒரு வயசு தாண்டணும். அந்த பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் தான். இது சும்மா பேருக்கு கொடுக்கறது, வசம்பி பேருக்கு வைக்கிறது. இதெல்லாம் வச்சு பழக்கணும். நல்லா சாப்பிடும். ஆமா, என்னோட பேர குழந்தைக்கு நான் தேன் கொடுத்தேன். 3ஆவது நாள்லயே தேன் வைக்க. அது அந்த தேன் வச்சோம்னா அப்பதான் மூளை நல்லா வேலை செய்யும். தேன் வச்சாதான் மூளை மனசு எல்லாம் வேலை செய்யும். தேன் வச்சாதான் அது நேர மூளைக்கு போய் அடிக்கும். உடனே தூண்டி வச்சு உணர்வுகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். அதெல்லாம் வந்து யாரும் இப்ப செய்யறது இல்லை.
ஐயா தேன் கொடுத்து தேன் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியுமே வைக்கணுங்களா நாக்குல? ஆமா நினைக்கிறேன் டெய்லி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ சரி ம். சரிங்க ஐயா. வச்சுட்டே இருந்தா அவன் உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து கிளர்ச்சி ஏற்பட்டு சீக்கிரம் அறிவு வரும். ம். தேன் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு நல்ல மூளை நல்லா பேச்சு சீக்கிரம் வரும், சிந்தனை நல்லா வரும், ஒழுக்கமா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பழங்களே வளர்த்தலாம். 13 வயசு தாண்டப்ப பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அர்னால்டே சொல்றாரு இப்படித்தான் குழந்தை வளர்த்தாங்க. இப்போ ஒரு நடிகை கூட, காஜலுங்கிற ஒரு நடிகை கூட தன் குழந்தைக்கு வந்து நான் வந்து பழச்சாறு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான முறை தான் அது. தாய்ப்பால் கொடுத்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் அந்த நடிகை குழந்தைகள் பழச்சாறு கொடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அதான் உண்மை. பழச்சாறுங்கிறது இயற்கையானது. எனக்கு இயற்கையான உணவு தான் கொடுக்கணும். என்னது ஐயா குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிடுற ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம தாய்ப்பால் நிறுத்தணும்னா இதுக்கு இடையில பழச்சாறு கொடுக்கலாம் ஏங்கய்யா? ஆமா, தாய்ப்பால் நிறுத்தினோடனே நீங்க தாய்ப்பால் நிறுத்தின உடனே நீங்க உடனே பழச்சாருக்கு மாறிடணும். இப்ப சின்ன பிள்ளைக்கு புட்டிப்பால் கொடுக்குறோம், அதுல கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாமா? புட்டிப்பாலை வந்து குழந்தைக்கு எதிரானது, இறப்புக்கு எதிரானது. புட்டிப்பாலுங்கிறது இறப்புக்கு எதிரானது. புட்டிப்பால் புட்டிப்பால் என்பது கொடூரமானது, எதிரானது. ஆமா, தாய்ப்பால் ஊர்லயே. தாய்ப்பால் ஊர்லன்னா தாய்ப்பால் ஊறலையா? எப்படித்தா அந்த தாய்ப்பாலே போதுமா? என்ன தாய்ப்பால் ஊர்லன்னா அப்ப தாய்ப்பால் ஊறுறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க பழங்கள் சாப்பிடணும். தேவையானாலும் அது பசி அடங்க மாட்டேங்குது, அழுகுது. ஆமா, அப்ப என்ன பண்ணணும்? இதை தேன் தான் கொடுக்கணும். தேனு கலந்தா கொடுத்தா. மாட்டுப்பால் வந்து ஜீரணமே ஆகாது. அப்படி மாட்டுப்பால் கொடுக்கறதா இருந்தா மாட்டுப்பால் இல்ல சார், இந்த பவுடர் பால். பவுடர் பால் ஒர்ஸ்ட். அப்படிலாம் கொடுக்க சொல்லி எதுவுமே. பவுடர் பால் உலகத்துல மோசமானது. குழந்தைகளுக்கு கிருமி உண்டாக்கும், சளி உண்டாக்கும், பேதி உண்டாக்கும். ரொம்ப மோசமானது. தாய்ப்பால் இல்லாததுக்கு என்ன செய்வீங்க? தாய்ப்பால் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. தாய்ப்பால் இல்லைன்னா அந்த தாய்ப்பால் இல்லாதவங்க அந்த அம்மா வந்து பழங்களுக்கு மாறணும். பழங்கள், கீரை, காய்கறிக்கு மாறணும். அந்த அம்மா வந்து உள்ள சளி ஏறிடுது. தாய்ப்பால் வள்ளினாவே சாதாரண உணவுல இருந்து எதுக்கு வரணும்? காய்கறி பழங்களுக்கு மாறணும். அதிகமான இனிப்பு சத்துல காய்கறி பழங்களுக்கு மாறணும். ஒரே நாள்ல மாறிடும். ஒரே நாள்ல தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சது. எத்தனை நாள்ல? ஒரே நாள். பழங்கள் காய்கறியை சாப்பிட்டாலே இப்ப பால் ஊறிடுவோம். ஆமா, அந்த அடைப்பு நீங்கிறப்ப ஒரே நாள் அங்க சளி அடைச்சு கிடக்குது. சாதாரண உணவு தின்னு 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 சளி அடைச்சு கிடக்குது. சளி ஏறி உள்ள பண்ணிருக்குது. உடனே அவங்க மாறணும். ஒரே நாள்ல தாய்ப்பால் ஊறி படப்படன்னு ஒரே நாள். அப்ப அந்த ஆக்சிஜன் அதிகமா, ஆக்சிஜனே கிடையாது. ஆக்சிஜன் இல்லையனாவே தாய்ப்பால் சுரக்காது. இப்ப முட்டாள்தனமா என்ன சொல்றியா, இந்த அந்த பிரசவமானவங்களுக்கு கறி, மாமிசம், மாட்டு இந்த மாதிரி கோழி இது சாப்பிட்டாதான் பால் ஊறும்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விளம்பரத்துல சொல்ல மாட்டாங்களே, சும்மா தகவலுக்கு நேரடியாக சொன்னாங்கன்னா மாட்டிக்குவாங்க, செருப்படுத்து அடிப்பாங்க எல்லாரும். நேரடி யாரும் சொல்ல மாட்டாங்க. நேரடி சொன்னாங்கன்னா மாட்டிக்குவாங்கல்ல, கேஸ் போட்டுருவாங்க அவங்க மேல. இப்ப இந்த நான்வெஜ்ஜுக்கும் பாலுக்கும் சம்பந்தமே இல்லை என்னங்க சார்? இங்க வீடியோல பேச்சு சொல்லுங்களா பாக்கல எவனாச்சு? பேச்சு சொல்லுங்க. வீடியோல பேச்சு கொடுக்க வேண்டியதானே. இல்ல அப்படி சொல்றவங்க வந்து நேரடி டாக்டர் வரணும், நேரடி எம்பிபிஎஸ் டாக்டர் வரணும். அது குறிப்பாக பிரசவம் பாக்குற டாக்டர் வந்து நேரடி பேச்சு சொல்லுங்களா பாக்கலாம். செருப்படுத்து அடிப்பாங்க எல்லாருமே. புரியுதுங்களா? சும்மா கண்டபடியில் பேசிட்டு இருக்க முடியாது. அதாவது கீரைகள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டாலே நல்லா பால் ஊறிடும். 2வது நாள் ஊறிடும். 24 மணி நேரம், அவ்வளவுதான். சரி சார். அவங்க அந்த அம்மா வந்து மாறாது. அது வந்து பகுத்தறிவு பயன்படுத்த 5ஆம் அறிவு தான் உட்காந்து இருக்குது. குழந்தை மட்டும் எப்படி முட்டாள்தனமா சொல்லி வச்சு மக்களை வந்து முட்டாளாக்கி இருக்காங்க. இப்ப மாடு சைவம் தானே சாப்பிடுது, பால் தருதா இல்லையா? ஆமா, மாடு வைக்கப்பட தாங்க திங்குது. எத்தனை அவ்வளவு பால் குடிக்குது? ஆமா, அது எப்படி அவ்வளவு பால் சுரக்குது? அது என்ன திங்குது? அது சோறாதுன்னு இருக்குது. அது என்ன சிக்கன் திங்குது? ஒண்ணும் இல்லையே. சிக்கன் திங்குது, கோழி திங்குது. என்ன ஐயா அததான் வெறும் மாடு வந்து வெறும் பச்சை சிக்கன், மட்டன், முட்டையா திங்குது? அது எதுவும் திங்கிறது இல்ல. அது வெறும் வக்கியப்புல்ல திங்குது. வக்கியப்புல்லு தின்னு போட்டு அவ்வளவு தரமான மாட்டு பால் கொடுக்குது. அவ்வளவு கொழுப்பு அடர்த்தியா இருக்குதுங்கிற எங்க வக்கியப்பு. அதுதான் விஷயமே. சரி, கோழி வந்து முட்டை போடு. அது என்ன கால்சியமா திங்குது? ஒண்ணும் திங்கிறது இல்லை. அது முட்டை போடுதே இல்லையா? அத்தனை சுண்ணாம்பு என்ன வருது? அந்த தேவையான நேரத்தில், இனப்பெருக்க நேரத்தில் உடம்பே தயாரித்து கொடுத்து விடும். உடம்பே
தயாரித்து கொடுத்து. இது வந்து உள்ளேயே நடக்கிறது. இதெல்லாம் பிரபஞ்ச ரகசியம். இது உள்ளேயே உள்ளேயே உடம்பு வெளியிருந்து உறிஞ்சிக்கும். எல்லா விலங்குகளும் வெளியிருந்து உறிஞ்சிக்கும், உள்ளேயே தயார் பண்ணிக்கும். அத மாதிரி உடம்பை தயார் பண்ணிக்கும். இது அசுத்தமா இருக்கிறதுனால தயார் பண்ண விட மாட்டேங்குது. இதுதான் அந்த இதுல இருக்குது. 5ஆம் அறிவில் உட்கார்ந்து இருக்குது. பொம்பளை பூரா ஆம்பளை எல்லாம், ஆம்பளை பொம்பளை எல்லாம் 5ஆம் அறிவில் உட்கார்ந்து இருக்குது. 5ஆம் அறிவில் உட்காரும் பொழுது சொல்லுங்க. சரி, இப்ப 6ஆம் அறிவு பாருங்க. நீர் கேளுமா. ஐயா, நம்ம பழங்கள் எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் எல்லா பழங்களையுமே ஆவியில வேக வச்சுதான் சாப்பிடணுங்களா ஐயா? யாருக்கு? எங்களை குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கும் ஐயா. பெரியவங்களுக்கு அவங்கள தொடவே கூடாது. ஓ, சரிங்க ஐயா. குழந்தைங்களுக்கு வேக வச்சுதான் கொடுக்கணும். நமக்கு உணவே கிடையாது. மனிதனுக்கு காற்றுதான் உணவு, காற்று நீர் தான் உணவு. 16 வயதுக்கு சுத்தம் பண்ணிட்டு நம்ம காற்று நீர்ல வாழணும், சுத்தத்துல வாழணும். நமக்கு பழம் கிடையாது, ஒரு புடலங்காங்க. நமக்கு எதுக்கு உணவு? எதுக்கு? 16 வயது வரைக்கும் தான் பழங்கள், காய்கறி, கீரை எல்லாம் 16 கீழே அவன் சுத்தம் பண்ணி இயற்கை ஆற்றல வாழணும். இல்லாட்டா நோயில செத்து போயிடுவான் இல்லையா? ஓ, சரிங்க ஐயா. பழங்கள் கூட நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். பழங்கள் கடையில வாங்கி கொடுக்க முடியாது, மனிதனே உற்பத்தி பண்ணணும். குழந்தை வளர்த்துறது சுயநலம் அல்லவா? சுயநலத்துக்கு தானே வளர்த்துறோம். அப்ப நம்ம சுயநலமா நம்ம சொந்தமா உற்பத்தி பண்ணணும், சொந்தமா உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதான் ஐயா, அப்படியே கொடுக்கலாமா இல்ல வேக வச்சுதான் கொடுக்கணுமான்னு கேக்குறேன். வேக வச்சு வசதி கொடுக்கலாம். அந்த 15 வயசு வரை கொடுத்துட்டே வரணும். அவன் 15 வயசு வரைக்கும் அவன் உள் தூய்மை இருப்பதனால் அவன் தானாவே ஆக சக்தி எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். நம்ம எப்படி ஒரு நாள்ல மாறுது இல்லையா? அதே தான் உடம்பு. எப்படி 2 நாள்ல, ஒரு நாள் உங்களுக்கு மாறிடுது இல்லையா? முதல் நாளே மாறிடும். முதல் நாளே மாறுறதுக்கு உட்கார்ந்து இருக்குது. நீங்க அடப்பை தானே நீக்கிறீங்க. அது கோடிக்கணக்கான இருக்குதுங்க, ஏற்கனவே இருக்குது. திறந்து விடுறீங்க, அவ்வளவுதான். கதவை திறந்தா காத்து வருது, அவ்வளவுதான். கதவை நீங்க மூடி வச்சுட்டீங்க, திறந்தோடனே காத்து வருதுன்னா அது கோடிக்கணக்கில் வந்துட்டு இருக்குது. எல்லா வீட்டுக்கும் காத்து போயிட்டு இருக்கு, திறந்த வெளியில் போயிட்டு தான் இருக்குது. நீங்க அடைச்சி வச்சிருக்கிறீங்க. அது என்ன பெரிய அதிசயமா? திறந்து விட்டுன்னு வந்துருது. அதே நான் உங்களுக்காக ஒரு வருஷம் கதவை திறந்து விட்டா 5 வருஷம் கழிச்சு காத்து வரும். 5 வருஷம் கழிச்சுதான் வெடிச்சு வருமா? எல்லாமே உள்ள வந்துடும். எல்லாமே என்னதான் அடைச்சி வச்சாலும் காத்து எப்படியோ வீட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? என்னதான் அடைச்சி போய் காத்து சுவாசம் உள்ள இருக்குது. நல்லா திறந்து வச்சு நம்ம எங்க வீடு பாருங்க, எப்பவும் திறந்தே பாத்தீங்களா? எல்லாம் திறந்து பளிச்சுன்னு இருக்குது. அது எப்படி? காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, சுத்தி வெளிச்சு. ஜன்னல் பூரா திறந்து விட்டேன், எப்ப பார்த்தாலும் வெளிச்சமாவே இருக்கும். சரி, நாம் நீர் உணமுறை படிக்கலாம். 3ஆம் பாடம் எடுத்துங்க. 3ஆம் பாடம் எடுத்தாச்சுங்க. 44ஆம் பக்கம். 44. அது படிங்க வாக்க. நீர் உணவுமுறை 3 நீர் உணவுமுறை. டாக்டர் அர்னால்டு டெகர்ட் படிங்க. டாக்டர் அர்னால்டு 1866 1922 அவர்கள். ஐயா, அந்த இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது. திலோத்துமம் இல்லாத உணவு வகையிலான சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீர் உணவு முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. எனக்கு குரு என்ற நான் யாராவது குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் டாக்டர் அர்னால்டு அவர்கள்தான். பாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சி எனக்கு 95% விசப ஞானத்தை கொடுத்தன. 5% செய்திகள் திருக்குறளில் கிடைத்தன. நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீரை இயன்ற அளவு குடிக்கவும். முதலியவைகளை உபயோகித்து பாக்டீரியா நீக்கி கொள்ளவும். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் பிடியும். படிங்க. முதல் நாளே அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உணவு பழக்கங்களை ஆரம்பியுங்கள். உங்க உணவு பழக்கத்தை 10 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். அசைவ உணவுப் பொருட்களை
அசைவ உணவுப் பொருட்களை ஒதுக்கி விடுங்கள். பாலும் அசைவ உணவுதான். பால் அது என்னங்க ஐயா? இங்கிலீஷ்ல பால் இருக்கு. பால் வந்து மூக்கஸ் ஃபார்மிங் டயட், அதாவது பால் என்பது சளியை உற்பத்தி செய்கின்ற பொருள். இது முதன்மையானது. இது சளியை உற்பத்தி இது முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்ட் டக்ளட் எழுதுகிறார். அதாவது சளியை உற்பத்தி பண்ணுகின்ற முதல் பண்டம் அப்படின்னு எழுதுறாரு. நீங்க பொம்பளைக்கு பாலை குடிச்சிங்கன்னா சளி உற்பத்தி ஆச்சுன்னு இங்க தாய்ப்பால் சுரக்காது. தாய்ப்பால் மார்பு தான் பெருசு பெருசா இருக்குமே தவிர அங்க ஒண்ணுமே மார்பு தான் அந்த கெட்டு போன மார்பு. என்னது? கெட்டு போன அழுகிய மார்பு. கெட்டு போன அழுகிய மார்பு, டீகம்போசிங் மார்பு. கொடுமை, கரும கரும. பிணத்தை புழிஞ்ச நோய் வரதானே செய்யும். ஆமா, அழுகி போன மார்புல இருந்து பால் கொடுக்கற மாதிரி பிணத்தை புழிஞ்சு சாறு. அழுகி போன பிணத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி. கொடுமடா சாமி. அதனாலதான் குழந்தைங்களுக்கு வாந்தி, வயித்தால, சளி, காய்ச்சல் இதெல்லாம் வரும் போல. ஏங்கய்யா எல்லாம் வந்து சாவடிக்க வேண்டியதா. இது தவறான உணவை தின்னு இருக்கிற அந்த குழந்தை சாவ வேண்டியதுதான். ஏன்னா பொண்ணோட போன் நம்பர் தரேன், பேசுங்க. என் பொண்ணோட அவங்க பேராசிரியர் தானே, அவங்க இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிற, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவங்கள கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியல. சரியா? சரி. இதெல்லாம் நான் சில வருடங்களுக்கு முன் பாலை நிறுத்தியவுடன் அது என்னதுங்கய்யா? ஆர்த்தடிஸ். அதாவது இந்த எலும்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி நீங்க சொல்றீங்களா, அதுதான் அது. ஆமா, காபி டீ குடிச்சிட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷமா காபி டீ குடிச்சிட்டு இருந்தீங்க நீங்க? நானு ஒரு 17 வயசு வரைக்கும் குடிச்சேங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்க? நாங்க நிறுத்தி இப்ப 25-30 வருஷம் இந்த மாதிரி ஆகுதுங்கய்யா. ஓ, அப்ப காபி டீ குடிக்கிறது இல்ல? எப்பவுமே குடிக்கல. டீ காபி நிறுத்தி 30 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுல யாருமே டீ காபி குடிக்க மாட்டோம். நல்ல பழக்கம், அப்படியே கொண்டு போங்க. சரி, நல்ல பழக்கம். நல்ல தப்பிச்சிட்டீங்களே நீங்க. தண்ணிக்கு பதிலா பழ ஜூஸ் இல்லைன்னா பழைய சோத்து தண்ணி தாங்க ஐயா குடிப்போம். அருமை அருமை, புத்திசாலித்தனம். நல்லா ஏதோ கொஞ்சம் இருக்குங்காட்டி ஒத்துக்கிட்டீங்க. இல்லாட்டா நேரம் எல்லா எலும்பு அரிச்சு போய் புற்றுநோயே வந்திருக்கும். சரி, அடுத்தது. என்ற மூக்கு வாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு எடைக்கறி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாத்ரூம் ஸ்கேல், அதாவது உடல் எடை பார்க்கும் வெயிட் மிஷின், வாங்கிக்கும். மற்றும் ஒரு செராமிக் கேண்டல் ஃபில்டர் வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. நாள் ஆக ஆக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை, மாலை வரை என்று உங்கள் சௌகரியப்படி உங்க சௌகரியம் போட, உங்க விருப்பம் போட உங்க சௌகரியம் போட நீட்டிக் கொள்ளுங்கள். உங்களை நான் ஒரு நாள் கூட பட்டினி போட விரும்புவதில்லை. ஆமா, பட்டினி போட விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முடிவுக்கு வரும்பொழுது ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறியும் சாப்பிடவும். உப்பு குறைவாக போட்டுக் கொள்ளுங்கள். சில காரணங்களால் பழங்கள் வேண்டாம். அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதையை அடைக்கும் வாய்ப்பு, அபாயம் உண்டு. உடல் எடை குறைந்து கொண்டே வரும். சில மாதங்களில் நிலைத்த எடையை அடைந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது. எனக்கு 62 கிலோவில் என் உடல் எடை நிற்கிறது. அந்த சமயம் உடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள். சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேற்றம் மிகவும் குறைந்துவிடும். உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடலின் ஆரோக்கியம் ஏற்படும். உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும். அதாவது உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும். அதாவது இந்த முன்னேறிட்டு வர்றது நீங்க உணர்றீங்களா இல்லையா? எல்லோரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை சொல்லி பதிலும் இப்போதே சொல்லி விடுகிறேன். கவனமாக கேளுங்கள். உடல் உழைப்புக்கும் நீர் உணவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்ன? அதாவது உடல் உழைப்புக்கு நீர் உணவு முறைக்கும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க், டீச்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஷாப் ஓனர், இந்த மாதிரி எளிமையான வேலை செய்யறவங்க, அதாவது உடல் உழைப்பு இல்லாதவங்க,
இவங்கெல்லாம் நேரடியாக இவங்க சாதாரண தொழில்கள் உள்ளவர்கள். வேலை பார்த்து கொண்டே நீருணவு பயிற்சியை செய்யலாம், எந்த தொந்தரம் இருக்காது. நான் எல்ஐசி வேல்யூவராக இருந்து கொண்டு இதை நான் செய்தேன். அவர் எல்ஐசியில இருந்திருக்காரு வெங்கடேசன், உடல் எல்ஐசியில போய் இருந்திருக்காரு. நான் எல்ஐசியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. எதிர்பாராத மிக கடுமையான உழைப்பு, நீண்ட தூர பயணம், டிராக்டர் ஓட்டுதல், மரம் வெட்டுதல், உழவு ஓட்டுதல், இதெல்லாம் நிறைய செய்ய வேண்டி இருந்தால் இதற்கு 2 விதமாக பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பேசாமல் சாதாரண உணவு, அதாவது சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு விட்டு கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்ளுங்கள். பிறகு மறுபடியும் நீருணவை தொடருங்கள். உங்கள் முன்னேற்றம் தாமதிக்கப்படும் என்பது தவிர வேறு எந்த குறைபாடும் ஏற்படாது. உங்கள் முன்னேற்றம் தாமதிக்குமே தவிர குறைபாடு ஏற்படாது. 100 முறை தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம், தவறில்லை. ஆனால் மறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம், அவைகளை சுத்தப்படுத்துவது மிகவும் கடினம். 2வது பதில், நீருணவு அனிமா லகிமா போன்ற அட்டமா சித்துக்களுக்கு அடிப்படை. இப்போ அட்டாங்க யாகத்திலிருந்து அட்டமா சித்துக்கு போகிறோம். உங்கள் நோய் குணமாகுதுன்னா சித்தி தான். இப்போ நான் சித்தி வளாகத்துக்கு போனேன், நோய் நல்லாச்சுன்னா நான் அந்த சித்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சித்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அறிவு மூலமாக கொடுக்குறேன், செய்முறையாக கொடுக்குறப்ப உங்கள் நோய் நல்லாகுது. எப்படி எந்த மருந்தும் இல்லாமல் மூட்டு வலி நல்லாகுது? எப்படி எந்த மருந்து முதுகுவலி நல்லாகுது? எப்படி 3 நாளில் நீங்கள் வேலை செய்கிறீங்க? 15 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா பயந்துட்டு இருந்தீங்களே, எப்படி நீங்கள் உங்கள் வேலையை உடம்பை நீங்கள் பழக்கப்படுத்துறீங்க? எப்படி துணி துவைக்கிறீங்க? எப்படி கூட்டுறீங்க? இந்த மாதிரி எத்தனை வருஷமா அவதிப்படுற நீங்களாவது 6 வருஷங்கிறேன், 10 வருஷம் 15 வருஷமா வழியில் மூட்டு வலி முழங்கால் வலி உட்காந்துருக்கலாம். அவனுக்குலாம் புரிய வேண்டாம், அறிவு வேண்டாம், உணர்ந்தவங்கள் அவங்களுக்கு அறிவு வேண்டாம், பகுத்தறிவை பயன்படுத்தணும். பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறானே, என்ன பண்ணி தொலைகிறது? இந்த அடையாளம் வச்சுக்க மறுபடியும் நம்ம இதை பற்றி பேசலாம். அதாவது 2வது பதில், ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களுக்கு இதைவே சொல்லி கொடுத்துருக்கிறார். நீர் பயிற்சி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் தன்னுடைய மாணவர்களுக்கான லட்சுமணனுக்கும் ராவணனுக்கும் நீர் மருத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார் என்று ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு பேர் பலா அதிபலா மந்திரம். பலா அதிபலா மந்திரம்னா இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணி குடிக்கிறாங்கிறான். அதே நீர் மருத்துவம் மந்திரம்னா ஒரு ஒன்றும் இல்லை, அவன் சொல்ற மந்திரம்னா சொல்லுன்னு அர்த்தம். மனிதன் வாயால் பேசுவது மந்திரம், அதுக்கு மாந்திரம். அதை மாந்தன்பா. மாந்தன் தான் சொல்லுகின்ற சொல்லுக்கு பேர் மந்திரம்னு பேர். அந்த மந்திரத்தை சொல்றான், தண்ணி குடிறாங்கிறான், வேற ஒன்றும் இல்லை, தண்ணி குடுறா அப்படிங்கிற அவன் குடிக்கிறான், அதான் மந்திரம். அவன் தண்ணி மருந்து மாதிரி குடிக்கிறான், எல்லா நோய்கள். இப்போ பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான். லட்சுமணன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பல ஆண்டுகள் இருந்தான்னு சொல்லப்படுது. இந்த பசி தாகத்தை கட்டுப்படி இருந்தனால தான் இந்திரஜித்தை கொலை செஞ்ச முடியுங்கிறான். இந்திரஜித் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? யார் தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி உணவு பழத்தை விட்டு இயற்கை சக்தியில் வாழ்றானோ அவன் விடுகின்ற அம்பில் தான் உயிர் போக வேண்டும் என்று ராமாயணத்துல இருக்கு. அவன் யாரு? மயன்ட்ட இந்திரன் யார் தெரியுமா? ஐந்திரன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா யாராவது கொல்லணும்னா அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி சாதாரண உணவு பழக்கத்திலிருந்து நீங்கி இருக்க வேண்டும், அவன் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூயவான்கள் விடுகின்ற அம்பில் தான் உயிர் போக வேண்டும், அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுதான் இந்த ராமாயணத்தில் இருக்கிற தொடர்பு. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். சாயங்காலம் இதை பற்றி பேசலாம். பல முறை படிங்க. அந்த 3ஆம் பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். நான் இதோட நிறைவு செஞ்சுக்க ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களுக்கு பலா அதிபல என்ற மந்திரத்தை உபதேசித்ததாக கூறப்படுகிறது. அந்த மந்திரங்கள் ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டுள்ள ஜபவிதானம் என்ற நூலில் என்ற புத்தகத்தில் உள்ள அந்த புத்தகம் கூட என்கிட்ட இருக்குது. அது மந்திரங்களை உபயோகித்து போர்க்களத்தில் பசிதாகம் பார்க்காமல் நினைத்து போரிட முடியும் என்று கூறப்பட்டு இருக்கிறது. மேலும் போர்க்களத்தை பசிதாகம் இல்லாமல் இருந்தால் தான் போரிட முடியும். பசிதாகம் இருந்ததுன்னா அந்த வேலையை நின்று போயிடும். பாருங்க எப்படி டெக்னிக் பாருங்க. போர்க்களத்தில் பசிதாகம் இல்லாமல் இருந்தால் தான் போரில் வெல்ல முடியும், எதிரியை தோற்கடிக்க முடியும். சரிங்களா? லட்சுமணன் இந்திரஜித்தை வெல்லுவதற்காக இந்திரஜித் வெல்லுவதற்காக 12 வருடங்கள் பசிதாகத்தை பொறுத்து கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்ததாக ராமாயணம் கூறுகிறது. இதோட நிறுத்துங்க. இது முக்கியமானது. அப்ப பசிதாகத்தை பொறுத்து கொண்டு இருந்தான்னு சொல்றது யாரு? லட்சுமணன். யாரை வெல்றதுக்கு? இந்திரஜித் என்னன்னா இந்திரஜித் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். எவன் 12 வருஷம் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறானோ அவன் விடுகின்ற அம்பில் தான் மரண வரம்னு இந்திரஜித் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்திருக்கான். இந்திரஜித்தை விஜயிக்கணும்னா நீ 12 ஆண்டுகள் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறான். என்னங்க சொல்லுங்க?
கம்பம் திருமாறன். சார் வணக்கம். ஆ காலையில அந்த நாக்கு தான் சார் எப்படி ஒரு கசப்பு மாதிரி, வாமிட்டு மாதிரி, ஆ ஒரு ஒரு அந்த லேசா மந்த மாதிரி இப்படி ஆ இருக்கு. ஆ அவர் அந்த வயிறு அந்த உள்ள போகுது இல்ல, அந்த அழுக்கெல்லாம் போய் வகுத்துல சேருது இல்ல, ம் 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 அந்த ம் ஜீரண நீரை கட்டுப்படுத்துது இல்ல, ஆமா. அங்கும் அங்க ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுது. ம் சரி. அங்க ஒரு வகுத்துலயும் கொஞ்சம் ஒரு இரிட்டேட் வருது. சரி. ஆ, இது 2 வருது. அப்புறம் என்னன்னா, ம் அண்டையில ஒரு அந்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஃபைட் ஏற்படுது. ம் மண்டை மண்டை அந்த அழுத்தம். ஆ ஆ ஆ அழுத்தத்துல ஒரு ஃபைட் ஏற்படுது. ஆ இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. ஆ ஆ அப்புறம் ஆ என்ன அந்த நாக்கு இந்த இதுதான் இந்த ம் மண்டை அழுத்தத்தினால இந்த நாக்கு வறட்சியா இது ம் மாதிரி இந்த இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கு. ம் அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பாதி மாங்காயை அறுத்து ஆ அப்புறம் ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை போட்டு ம் நல்லா வேக வச்சு ம் அந்த அந்த ஜூஸை கொஞ்சம் அடிச்ச பிறகு அந்த வயிறு கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு. சரி. ஆ ஆ ரைட். சரி சரி சரிதான் சரிதான். அப்ப இப்ப டெய்லி இந்த மாதிரி இருந்தா டெய்லியே குடிக்கலாமா? அப்புறம் மறுபடியும் அது எப்படி அது எப்படின்னு கேக்குறேன். அதே என்ன அதே ஒண்ணு எனக்கு ம் நேத்து இந்த பேரிச்சம்பழமும் எலுமிச்சம்பழம் குடிச்சேன். ம் இன்னைக்கும் அதே மாதிரி நாக்குல அந்த கசப்பு பூரா அது வருது. 3 என்ன நாள் அதே 3 நாள் கழிச்சு 3 நாள் கழிக்கும். 3 நாள் 4 நாள் ஆகட்டும். மறுபடியும் அது விஷம் வரும் இல்ல. தாங்க முடியல சார். வயிறு வேற ஒரு அந்த வாமிட் வர்ற மாதிரி, இந்த ம் ஏப்பம் வர்ற மாதிரி ஒரு பெரிய வயிறு வேற இரிட்டேட் பண்ணுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீர் பயிற்சியே பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப விஷத்தை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீர் உபவாசம் இருந்து அமைதியாக இருக்க வேண்டும். இது அந்த அந்த வயிறு தொந்தரவு இருந்தாலும் பரவாயில்லையா? ஆமா அப்பதான் நீர் ஆமா அது வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியே அதான் அப்ப வந்து அப்ப ஒருவேளை நீ வாமிட்டா வந்தாலும் வரட்டும், வாமிட்டா வந்தாலும் ஆமா வரட்டும். நீர் பண்ணாதான் வாமிட்டு வரும், இல்லைன்னா வராது. மாறி ம் இந்த டல் ஆக்கிருச்சு நம்ம, ஒரு ஆமா ஆமா இதாக்கிருச்சு. ஆமா அந்த வாந்தி வந்துன்னா சரி, அந்த வாந்தி வர்றதுக்கு இருக்குது விஷம் சேர்ந்து வந்திருக்குது. அதை வந்து நீர் ஆ, பயிற்சி பண்ணாதான் அது வெளி வரும். ஆ. அப்ப ஒத்துழைக்க வேணும். அப்ப இந்த மாதிரி அது வெளியேற்ற பாக்குது, உள்ளே சேர்ந்து விட்ட வெள்ளத்தை. அதுக்கு வந்து மலத்துல வெளியே வரல, வாந்தியில வரும். ரெண்டுல தான் ஒண்ணு, வாந்தியாகவோ அல்லது மலத்திலேயோ இது வெளியேற்றும். ஆ, சரி. ஒன்னா வாந்தியில வரணும் அல்லது மலத்துல வரணும். இல்லைன்னா ஆமா, நம்ம மலக்கரை வெளியேற்றுறதுக்கு நம்ம கெட்டி ஒண்ணும் சாப்பிடல. அப்ப வேணா ஆமா. முருங்கைக்கீரை வேக வச்சு, முருங்கை வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. முருங்கைக்கீரையோ கடைசில் கீரை, ஏதோ ஒரு கடைசில் கீரை அல்லது முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏதோ ஒரு கீரைய ஏதோ ஒரு கீரை, மருந்து அடிக்காத தூய்மையான கீரையா இருக்கணும். எங்க கடைசியா முருங்கைக்கீரை ஒண்ணுதான் மருந்து அடிக்கும், மத்ததெல்லாம் இப்ப முருங்கைக்கீரைக்கும் மருந்து அடிக்கிறாங்க சார். சரி போய் நீங்க போய் கேளுங்க, உங்க வீட்டுல வச்சு வளர்த்த முருங்கை செடியை வச்சு வளர்த்துங்க. வீட்டு மரம் எங்கேயாச்சும் கிடைச்சா போறோம். ஆமா ஆமா. அங்க போய் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் அது சும்மா கிடக்க பொறிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து கேப்பாரே கிடையாது, யார் வேணாலும் பொறிச்சிட்டு போலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ம் ஆனா உப்பு காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆமா அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது. அது வேணா கொஞ்சம் ஆமா ஆமா வேணா கொஞ்சம் அவல் போட்டுக்கலாம். வெறும் அவல், கொஞ்சோண்டு அவல் போட்டு அந்த முருங்கைக்கீரை போட்டு பிணைஞ்சு உப்பு கிப்பு காரம் போடாம அப்படியே சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் எலுமிச்சை முருங்கீரை வேக வச்சு தண்ணி குடிச்சா கூட வயித்தால போகும்லங்கய்யா, போயிடும். ஆமா அதுவும் போயிடும். இது அந்த முருங்கைக்கீரை ஜூஸ் சாப்பிட்டாலே போயிருமோ அந்த நல்லா கொதிக்க அந்த தண்ணி குடிச்சா போதும், மாடு சுத்தமாயிரும். அல்லது கொஞ்சமா அல்லது கொஞ்சமா கீரை. முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் இன்னும் நல்லா வேலை செய்யும். முருங்கைக்காயை வந்து முருங்கைக்காயை ஒரு 2 காயோ 3 காயோ நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு அந்த கொலன்னு இருக்குது பாருங்க, அதை மட்டும் குடிச்சிங்கன்னா அப்படியே அடிச்சிட்டு போயிடும். இல்ல அந்த உள்ள இருக்கிற அந்த கூழ் மட்டும் எடுத்து சாப்பிட்டா போதும். முருங்கைக்காய்க்கு உள்ள இருக்கும்ல, அந்த கூழ் மட்டும்தான்.
அந்த கூளை மட்டும் எடுத்து அதுதான் பொடி பொடியா நறுக்கிறோம். அதாவது சின்ன 1 அங்குலம் 2 அங்குலம் நறுக்கணும். 4 வேக வச்சு நல்ல குக்கர் சாதாரண இதில் குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா நல்லா விடணும். 4 சத்தம் அந்த சதையை மட்டும் எடுத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்ற வேண்டியது. ஆமா, சாப்பிட்டீங்கன்னா அந்த 4 சத்தம் 5 சத்தம் விடுறப்ப நான் நொங்கு மாதிரி வெந்து 2லயே வெந்து போயிடும். நல்லா 3 தடவை விடுறப்ப எல்லாம் வெந்து போயிடும். அப்படியே லேசா கரண்டி விட்டு ஆட்டினீங்கன்னா அதை ஒதுக்கிடலாம். அந்த சக்கையை ஒதுக்கிட்டு இந்த சரிங்க சார், இந்த திங்கக்கிழமை கம்பத்துல இருந்து சென்னைக்கு போக வேண்டியிருக்கு. அதனால ஒன்றும் சிரமம் இல்லையா? ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. நைட்டு தான் போறோம், அப்படியே படிச்சுக்கிட்டே போறதுதான். ஆமா, போயிட்டு வாங்க. ஒன்றும் பண்ணாது. நீர்பயிற்சியிலே போக வேண்டியதா? நீர்பயிற்சியிலே போங்க, ஒன்றும் பண்ணாது. நீர்பயிற்சியில போயிடும். சரி, போரே புரியலாங்கிற அப்புறம் என்ன? பசி தாகத்தை கட்டுப்படுத்தி போரே நம்ம எதிரியே வெல்லலாம்னு சொல்றாங்க, இந்திரஜித்து வென்ற மாதிரி. ஆமா, இந்திரஜித்தை வெல்லுவதற்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்திருக்கான்னு அப்புறம் என்ன இருக்கும் பொழுது? இதுதான் உண்மை. அப்ப நம்மளும் எம்மனையும் வெல்லலாம். அதான் இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கூப்பிடுங்க. மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். சரியா? நன்றி. வணக்கம்.